நம்ம வாழக்கூடிய இந்தியாவில், அதிலும் குறிப்பாக நம்ம வசிக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு பொதுவான ஒரு எண்ணம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. எந்த மாதிரியான எண்ணம் அப்படின்னு சொன்னா, ஒன்றிய அரசாங்கம் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எதிர்ப்பாங்க. அவங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கிறது கிடையாது. எந்த மாதிரியான சட்டத்திட்டம் அப்படிங்கிறது பார்க்கிறது கிடையாது. அந்த சட்டம் உண்மையிலே முஸ்லிம்களை பாதிக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறது கிடையாது. பாஜக அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டா அதை உடனே எதிர்க்கக்கூடியவங்களாக முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இது கடந்த காலங்கள்ல இந்த சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடியுரிமை திருத்த சட்டமா இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த ட்ரிபிள் தலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டமா இருக்கட்டும், பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக முஸ்லிம்கள் செய்யக்கூடிய போராட்டங்களா இருக்கட்டும். அப்ப இதை பார்க்கக்கூடிய பொதுவான மக்களுக்கு வரக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னா, முஸ்லிம்கள்னாலே பாஜக அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் அது நம்மளதான் பாதிச்சிரும்னு சொல்லிட்டு முதல் ஆளா தெரியாம ரோட்ல நின்று போராடக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் கண்மூடித்தனமாக பாஜகவை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு முஸ்லிம் அல்லாத இந்து மக்கள், கிறிஸ்துவ மக்கள் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பாஜகவுல இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இந்த ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்திருந்தா பரவாயில்ல. ஏன்னா அது அவங்களுக்கு வரதான் செய்யும். ஆனா வேற வேற கட்சிகள்ல இருக்கிறவங்க, வேற வேற சித்தாந்தங்களை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் கூட பாஜகவுக்கு எதிரானவங்க தான் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் கண்மூடித்தனமாக தான் பாஜகவை எதிர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு இங்க வந்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னா, இந்தியாவை ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜக அரசாங்கம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இப்ப 3வது முறையாக ஆட்சியில இருக்கிறாங்க. அப்ப இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய எத்தனையோ சட்டங்களா இருக்கட்டும், எத்தனையோ திட்டங்களா இருக்கட்டும், இது பெரும்பாலும் யாரை பாதிக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு மேலோட்டமா பார்த்தோம்னு சொன்னா, அது முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்களாக, இல்லாட்டி முஸ்லிம்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரான திட்டங்களாக இருக்கிறத பார்க்க முடியும். அப்ப இதே மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு எதிராக பாஜக அரசாங்கம் இதை கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்களை பாதிக்கக்கூடிய வகையில பாஜக அரசாங்கம் இந்த திட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால விரல் விட்டு பெருசா எதையுமே காமிச்சிட முடியாது. ஆனா இங்க நீங்க முஸ்லிம்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே போடலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 370 அப்படிங்கிற ஒண்ணு. அதாவது சில மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள். அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறத நீக்கினாங்க 370 பிரிவு அப்படிங்கிறத பயன்படுத்தி. அப்ப இதே நேரம் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு 370 பிரிவு எதுக்காக அப்படின்னு சொன்னா, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக அப்படிங்கறத எப்படி முஸ்லிம்கள் பாக்குறாங்களோ, அதே போல இங்க உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே இருக்கு. எல்லா மக்களுக்குமே உணவு சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட்டா மட்டும் அவங்களை அடிக்கிறது, அவங்களை கொலை செய்யறது, அவங்களுடைய வீடுகளுக்கே புகுந்து அவங்க என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கறத எடுத்து பார்த்து அந்த முதியோர்களை கொலை செய்யறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியாவுல வேற எந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கும் ஏற்படல. ஆனா முஸ்லிம் மக்கள் பிரியாணிய சாப்பிடுறாங்க, பீஃப சாப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எதிராக வன்முறைகள் நடக்கிறத பாக்குறோம். அப்போ ஒவ்வொரு மாநிலங்களிலுமே ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருந்தா கூட முஸ்லிம்கள் ஹலால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில உணவை சாப்பிடுவாங்க. அப்போ பாஜக அரசாங்கத்தினுடைய கையெடுப்பு எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹலால் உணவை புறக்கணிக்கணும். ஹலால்னு யாராச்சும் போர்டு வைக்கிறாங்கன்னா அந்த கடையில பொருட்கள் வாங்குறத நிறுத்திட்டு இந்துக்களுடைய கடையில போயிட்டு கறியை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சாரமா இருக்கட்டும். அதே போல ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆடை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆடைகளை அணிகிறாங்க. இந்து மக்களை பாத்தீங்கன்னா மாலை போட்ட நேரத்துல அவங்க தலையில ஒரு துணியை போட்டிருப்பாங்க, ஷோல்டர்ல ஒரு வேஷ்டியை கட்டியிருப்பாங்க. அது காவி வேஷ்டியோ கலர் வேஷ்டியோ, அது கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, கடவுளுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அதை போட்டிருப்பாங்க. கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கழுத்துல சிலுவை அணியக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். இதை எதிர்த்து எல்லாம் யாரும் எந்த விதமான கேள்விகளையுமே முன்னிறுத்த மாட்டாங்க. முஸ்லிம் மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய நேரத்துல ஹிஜாப் போட்டுட்டு வராங்க அப்படின்னு சொன்னா இது அவங்களுடைய மதத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு, இதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா மாநிலத்துல பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவிகளை தேர்வு எழுத முடியாத சூழலுக்கு தள்ளக்கூடிய வகையில முஸ்லிம் மாணவிகள் அணியக்கூடிய ஹிஜாபுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்ததை பார்த்தோம். ஆனா இந்த பிரச்சனை வேற எந்த மதத்தை சார்ந்தவங்களுக்குமே வரல. அதே மாதிரி பொது இடத்துல வழிபாடு அப்படிங்கிறது எல்லா மக்களுமே செய்யணும். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நமக்கு தெரியும், நம்மளுடைய சாலைகள்ல எத்தனையோ கடவுள்களுடைய ஊர்வலம் போகும். விநாயகர் சதுர்த்தி நடக்கும். விநாயகர் சதுர்த்தின்னு கூட இல்ல, நம்ம இன்னைக்கு நைட்டு வெளியில போனா கூட ஏதோ ஒரு சாமியை ஊர்வலமா மாட்டு வண்டியில வச்சு கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு பின்னாடி பல நபர்கள் மோளம் அடிச்சுக்கிட்டு வெடியை போட்டுக்கிட்டு ஒரு மேல தாளத்தோட போவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் எதிர்ப்பு வந்துச்சா அப்படின்னு சொன்னா எதிர்ப்பு வராது. கும்பமேளா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு பொது இடத்துலதான் நடந்துச்சு. எத்தனையோ நபர்கள் அதுல பங்கேற்றாங்க, எத்தனையோ கோடிக்கணக்கானவர்கள் பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதுக்கு ரிப்போர்ட் வந்ததை பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் எந்த விதமான எதிர்ப்பும் வரல. இதை எதிர்த்து எந்த விதமான அரசு சட்டத்திட்டங்களையும் கொண்டு வரல. ஆனா முஸ்லிம்கள் ரம்ஜானுடைய மாதத்துல அந்த ஒரே ஒரு நாள் ரம்ஜான் தொழுகைக்காக பொது வெளியில பள்ளிவாசலுக்கு வெளியில வந்து
பாய் விரிச்சு தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னா அப்படி யாராச்சும் தொழுதா அவங்கள கைது செய்வோம், அவங்களுடைய பாஸ்போர்ட் அவங்களுடைய டிரைவிங் உரிமத்தெல்லாம் ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இந்த நாட்டுல முஸ்லிம்களுக்கு எதிராக மட்டும்தான் இருக்கு, வேற எந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கும் கிடையாது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களும் ஒவ்வொரு பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். அப்ப ஹோலி அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது. ஒருத்தர் இன்னொருத்தர் மேல கலர் பூசக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த ஹோலி கொண்டாட்டத்துல கூட பாருங்க, உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்ன அறிவிச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா, யாராச்சும் நீங்க ரம்ஜான் மாதத்துல தொழுகைக்காக வெளியில வரணும்னா வராதீங்க, அது ஹோலி பண்டிகை நேரம், முஸ்லிம் அல்லாத மக்கள் அதை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க, உங்க மேல அது பற்றோன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு நபர்களுடைய பண்டிகை கொண்டாட்டத்திற்காக இன்னொரு மதத்தவர்களுடைய நம்பிக்கையை அங்க நீங்க விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோட நின்றுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தினத்தன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாம் தார்பாய் போட்டு மூடி இருந்தாரு. அப்போ ஹோலி பண்டிகை ஒரு சிலர் கொண்டாடுறாங்கன்னு சொன்னா இன்னொரு சில மதத்தவர்களுடைய நம்பிக்கையை அவங்க கடைபிடிக்கிறதுக்கான பாதுகாப்பை தான் அரசாங்கம் உறுதி செய்யணுமே தவிர, அவங்க கொண்டாடுறாங்க அதனால நீங்க அந்த தினத்துல பள்ளிவாசலுக்கு வராதீங்கன்னு சொல்லிட்டு பள்ளிவாசல்கள் தார்பாய் போட்டு மூடப்பட்ட வரலாறு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய சுதந்திர வரலாற்றிலே கிடையாது. ஆனா இப்போ அந்த ஒரு விஷயம் நடக்கிறத பாக்குறோம். இது பாஜகவினுடைய அரசாங்கத்துலதான் நடந்துகிட்டு இருக்கு. இது இல்லாம சட்ட ரீதியான விஷயங்கள் அப்படின்னு வரக்கூடிய நேரத்துல ட்ரிபிள் தலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. எத்தனையோ மதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படதான் செய்யறாங்க. அந்த பெண்களுக்காக எந்த மாதிரியான சட்ட திருத்தங்கள் வந்திருக்கு, அந்த சமூகத்தை இந்து மதத்தை சார்ந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்காக என்ன சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க பெருசா ஒண்ணும் காட்டிட முடியாது. ஆனா ட்ரிபிள் தலாக் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்ததா இருக்கட்டும், இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு போர்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டமா இருக்கட்டும், இல்லாட்டி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வந்த சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி போன்ற அந்த கொரோனாவுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே முஸ்லிம்களுக்கு எதிராகவே இருக்கிறனாலதான் முஸ்லிம்கள் இன்னைக்கு போராடுறாங்க. அதுல இப்ப ரீசெண்டா பாருங்க, ஒவ்வொரு நபர்களுமே அவங்களுடைய கோவில் வாசல்ல ஆடையோ கோழியோ பலி கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயம் தான். எல்லாருமே அவங்களுடைய மதத்தின் அடிப்படையில அதை செய்யறாங்க. ஆனா முஸ்லிம்கள் ரம்ஜானுடைய பக்ரீத்தினுடைய நாட்கள்ல ஆடு அறுக்குறாங்கன்னு சொன்னா அதை தடை செய்யணும், ஒட்டகம் அறுக்குறாங்கன்னு சொன்னா அதை தடை செய்யணும்னு சொல்லிட்டுதான் நீதிமன்றங்களுக்கு வழக்கே போகுது. அப்போ இங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இதை நான் ஓரளவுக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி இன்னும் ஏராளமான விஷயங்களை முஸ்லிம்களுக்கு எதிராக பாஜக அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இருக்கிறதுனாலதான் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுல முஸ்லிம்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் முஸ்லிம்கள் கிட்ட இருக்கிறனாலதான் முஸ்லிம்கள் பாஜகவை எதிர்க்கிறாங்களே தவிர, ஒரு பொதுப்படையான ஒரு பொது புத்தியில இருந்துகிட்டு அவங்க எதை கொண்டு வந்தாலும் அது நம்மளதான் பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக இல்லாட்டி யாரோ ஒருத்தவங்க தூண்டி விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக முஸ்லிம்கள் இது மாதிரியான போராட்டங்களை நடத்தல அப்படிங்கிறத முஸ்லிம் அல்லாத முஸ்லிம்களோடு பழகக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த மாற்று சகோதரர்கள் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இதை நீங்க விமர்சிக்கக்கூடிய நிலையில இருந்தாலும் சரி, தாராளமா என்னையும் நீங்கள் விமர்சிக்கலாம். உங்களுக்கு பேச்சுரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதனால உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.